ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டலூர் ஜூவில் 70 தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வன விலங்குகளை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தியேட்டரில் படம் போடுவாங்க. இதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹150. 36 சீட்ஸ் வந்து அதில் இருக்கும். 3 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ ஓடும். 4.36 கோடி ரூபாயில் இந்த தியேட்டர் வந்து கட்டியிருக்காங்க. 70 தியேட்டர்னால் உங்களுக்கே தெரியும். 7 டைமென்ஷனில் அந்த படம் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வரையாடுகள் வந்து அழிந்து வரும் ஒரு இனமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நீலகிரி வரையாடுகள் பார்த்திங்கன்னா அதை பாதுகாக்கும் நோக்கத்தில் அதை ஒரு திட்டம் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக 25.14 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தமிழக அரசும் கேரளா வனத்துறையும் நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதோட வாழ்விடங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக முயற்சிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆண்டு வந்து கணக்குப்படி 1031 வரையாடுகளும் கேரளா தமிழக எல்லையில் வந்து 1858 வரையாடுகளும் இருக்குது. வரையாடுகள் வந்து தேசிய பூங்காவில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திருக்காங்க. கேரளாவில் இரவிக்குளம் தேசிய பூங்காவில் 827 வரையாடுகளும், மூக்குர்த்தி தேசிய பூங்காவில் 203, கிரேஸ் ஹில்ஸ் பகுதியில் 276 வரையாடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கணக்கெடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதே போல் வருஷம் வருஷம் இந்த வரையாடுகளை கணக்கெடுக்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வண்டலூர் ஜூவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 250 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. இதுக்காக வந்து அவங்க சோலார் பிளான்ட் வந்து அங்கேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த கரண்ட், அவங்களுக்கு தேவையான கரண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 180 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் ஜூக்கு பார்த்திங்கன்னா மின்சாரம் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.